மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உறவு முறைகளில் சில பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அப்போ முக்கியமா மனைவி வழி சொந்தங்கள் இல்ல ஓரளவுக்கு சொல்ல இன்னொரு விதத்தில் தந்தை வழி சொந்தங்கள், இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் நிதானமான ஒரு போக்கை கையாள வேண்டும். செய்யற தொழில் செய்யற இடத்துல சில தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வயசானவங்க, உடம்பு முடியாம இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நோய்வாய்ப்பட இல்ல தங்களுடைய நோயோட இது அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதால உடல் நலத்திலும் அக்கறை செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். புதியதாக தொடங்கக்கூடிய சில விஷயங்களை அவசரப்படாமல் தள்ளி போடுவது நல்லது. இதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உறவு முறையில் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் நிதானமாக கையாளும் பொழுது வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு தினமாக கொள்ளலாம். இருந்தாலும் சிறு சிறு தடைகள் தோன்றி மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நம்மால சாதிக்கவே முடியாது, இது ஒரு பெரிய பாறாங்கல்லை போல என் வழியை அடைத்துக் கொண்டிருக்கிறது, இப்படியெல்லாம் எண்ணங்கள் இருக்கலாம். ஆனா இந்த சூழல்கள் எப்படி ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது நம்ம பெரிய தடையை நினைச்சிட்டு இருக்கோமோ அந்த தடையை தகர்த்தெறியக்கூடிய அளவுக்கு அற்புதமான சூழல் ஏற்படும். அதனால எந்த காரியத்தை தொட்டாலும் அதுல நீங்க ஒரு வீர தீர பராக்கிரமத்தோட இறங்கணும். இறங்கினீங்கன்னா வெற்றி ஏற்படும். அப்போ அதுக்கு முக்கியமான தன்மை என்ன அப்படின்னா ஃபெய்த், நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கையோடு ஒரு காரியத்தில் நீங்க இறங்கி செயல்பாடுகளை எடுக்கும் பொழுது இந்த தினத்துல அற்புதமான முன்னேற்றங்களை நீங்கள் காண்பீர்கள். இதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு தடைகளுக்கு பின்னால் வெற்றி ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான தினம். பெரிய செயற்கரிய காரியங்களை எல்லாம் சாதிக்கக்கூடிய நல்ல தினமாக அமையும். மிருகசீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானித்து செயல்பட வெற்றி வாய்ப்புகள் அற்புதமாக அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பலமான சிந்தனை வசப்படுவீர்கள். சில நேரங்களில் ரிஸ்க் எடுப்பீங்க. அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஷேர் ட்ரேடிங் போன்ற விஷயங்கள்ல தைரியமா ரிஸ்க் எடுப்பீங்க. மொத்தத்தில் ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ண ஓட்டம் அதிகமாக அமையும். இதில் முக்கியமா நீங்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயங்கள், எந்த ஒரு விஷயத்திலும் எல்லை மீறாமல், ரிஸ்க்னாலும் பெரிய ரிஸ்க் எடுத்து இதனால பிரச்சனை ஏற்படக்கூடாது. அந்த மாதிரி எல்லை மீறாமல் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஓரளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மிருகசீட நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினமாக இருக்கும். நீங்கள் எண்ணிய எண்ணம் சிறப்பான ஒரு செயலாக அமையும். வெற்றி வாய்ப்புகள் பெருகும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு ஆதாயமான ஒரு அற்புதமான நல்ல தினமாக அமையும். தடைகள் எல்லாம் அகன்று வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்களை எல்லாம் இயக்கும் பொழுது கொஞ்சம் நிதான போக்கை கையாள வேண்டும். எதிர்பாராத விதமாக சில ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் ஏற்படலாம். சில நேரங்களில் ஓரளவுக்கு கவனக்குறைவுகள் ஏற்படும், மறதி ஏற்படும். முக்கியமா மாணவர்களை பொறுத்தவரையில் அப்போ ஒரு எக்ஸாமினேஷன் ஹாலில் போறாங்க, போயிட்டு அங்கே ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன், அதனால கவன சிதறல்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அப்படி கவனமாக செயல்படும் பொழுது உங்களுடைய திறமை வெளிப்பட்டு அற்புதமான வெற்றிகள் ஏற்படும்.
கவன சிதறல்கள் இல்லாமல் கவனத்தோடு செயல்பட வேண்டியது முக்கியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள் ஏற்படும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில தவறுகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நிச்சயமான வெற்றிகள் ஏற்படும். அதுவே நீங்க இன்னும் கொஞ்சம் முயற்சிக்கும் பொழுது ஒரு எக்ஸலன்ஸ் சொல்லலாம், அது ஏற்படும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். கடுமையான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. சில நேரங்களில் சொல்ல வேண்டிய விஷயத்தை வெளிப்படையாக பேசி சாதிக்க வேண்டிய காரியங்களை சாதிப்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு அதில் முழு வெற்றியும் காண்பீர்கள். அது போன்ற ஒரு அற்புதமான தினமாக அமைகிறது. இந்த நாட்களில் நீங்க அனுப்ப வேண்டிய தகவல்கள், பேச வேண்டிய பேச்சுக்கள், இதுக்கெல்லாம் நல்ல ஒரு மரியாதை ஏற்படும். மற்றவர்கள் மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீக்குவது, தெளிவாக உங்களுடைய சிந்தையை வெளிப்படுத்துவது போன்றதுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் ஏற்பட்டு வெற்றி ஏற்படும். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினம். எண்ணிய எண்ணம் போல செயல்கள் நடந்து சந்தோஷத்தை தரும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். கவனமாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்வது நலம். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம். குடும்பத்தில் சில முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுக்கப்படும். சில சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு காரணங்கள் ஏற்படும். அதே மாதிரி சில செலவுகள் தவிர்க்க முடியாமல் ஏற்பட்டாலும் அது சுப செலவுகளாக அமையும். சில நேரங்களில் வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது போன்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபடலாம். அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் அமையும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம், அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் கவனமாக செயலாற்ற வேண்டிய தினம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினம். சிறப்பான வெற்றிகள் எல்லாம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டியது அவசியம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுப நிகழ்ச்சிகள், காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள், திருமணம் நடக்காமல் இருக்கும் பொழுது அதை பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடந்து திருமணம் சிறப்பாக நடப்பது, ரொம்ப நாள் நமக்கு வசூலாகாமல் இருந்த பணம் வசூலாவதற்கான ஒரு வழிமுறைகள், இதையெல்லாம் நிறைத்து தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கும் பொழுது நல்ல தரமான சிகிச்சை கிடைத்து, தரமான மருத்துவ உதவி கிடைத்து பிரச்சனைகள் தீரும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான தினமாக இருக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல தன விருத்தி, மனசுல சந்தோஷம், தெய்வ அனுகூலம், இதையெல்லாம் பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படலாம். சில நேரங்களில் நம்ம கவனக்குறைவால நமக்கு சின்ன ஆக்சிடென்ட்ஸ், வழிக்கு விழுவது போன்ற விஷயங்கள்லாம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதனால கவனமாக செயல்படுங்கள். தேவையில்லாத ஒரு ரேஷ் டிரைவிங், இல்லை சில நேரங்களில் பொறுமை இழந்து என்ன பேசுகிறோம்னே தெரியாமல் பேசுறது, இதையெல்லாம் ஒரு கட்டுக்குள்ள கொண்டு நிதானத்தோடு நீங்கள் செயல்படும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளை நிச்சயமாக நீங்கள் விலக்கிக் கொள்ள முடியும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான ஒரு போக்கை கையாள வேண்டியது அவசியம். சில தவறுகள் பிரச்சனையாக மாறிவிடும். நிதானமான போக்கை கையாள வேண்டும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு தினமாக அமையும். வெற்றி வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கும், தடைகள் நீங்கும். அடுத்து தனுசு ராசி.
தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால சில மாற்றங்கள், உதவிகள் எல்லாம் ஏற்படும். ஆனால் அதற்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியும் வரலாம். அப்படி இருந்தாலும் நீங்க ஒரு பாசிட்டிவ் தாட்டோட சில விஷயங்களை கையாளும் பொழுது பிரச்சனைகள் நீங்கி சுமூகமான தீர்வுகளை வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் ஏற்படும். ஓரளவுக்கு மனசுல சில கோபங்கள், வருத்தங்கள் இருக்கக்கூடிய தினமாகவும் இது தென்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு தினமாக அமையும். நமக்கு வேண்டாதவர்கள் கூட நமக்கு உதவி செய்வார்கள், அது போன்ற ஒரு தினம். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய தினம். கவனத்தோடு செயல்பட நன்மைகள் உண்டாகும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு அதிர்ஷ்ட காற்று வீசும்னு சொல்லலாம். அதனால நண்பர்கள் மூலமாகவோ நம்ம கூட வேலை பார்க்கிறவங்கள்ட்டயோ நல்ல பெயர் ஏற்படும். மற்றவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் உதவியாகவும் இருப்பார்கள். உங்களுடைய வேலையில உங்க பளுவை குறைத்து உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படுவதற்கான ஒரு வழிமுறைகள் ஏற்படும். அதனால ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது விளங்குகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கி நன்மைகளை தரக்கூடிய தினமாக அமையும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில தடைகள், சில குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிதானமான போக்கை கையாள வேண்டும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள், வெளிநாடு தொடர்பாக நமக்கு வரக்கூடிய நன்மைகள், இதெல்லாம் சிறப்பா இருக்கு. அதே நேரத்தில் க்ஷேத்திரங்களுக்கு போய் வரலாம் அப்படின்னு நினைக்கலாம் சில பெரியவங்கள்லாம். அப்படி க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரும்பொழுது ஒரு அந்த போகக்கூடிய அந்த ட்ரிப்பு ரொம்ப அற்புதமாக அமையும். தெய்வ தரிசனங்கள்லாம் மனதுக்கு இதமாகவும் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையிலும் அமையும். சில பெரியவர்கள், சில குருமார்கள் இவர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தினமாகவும் இது அமையும். மொத்தத்தில் ரொம்ப ஒரு ஆத்ம திருப்தின்னு சொல்லுவாங்க. அந்த ஆத்ம திருப்தியை தரக்கூடிய ஒரு நல்ல தினம் என்று கூட சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பொறுமையாக நிதானமாகவும் செயல்பட வேண்டும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு மன அமைதி பெறும், நன்மைகள் ஏற்படும். சில மறக்க முடியாத நல்ல நிகழ்வுகள் கூட ஏற்படலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு அற்புதமான தினமாக இது அமையும். மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கி சுபகாரியங்கள் நிகழும், சந்தோஷத்தை தரும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக இது அமைகிறது. சந்திராஷ்டம தினமாக இது அமைவதால் கொஞ்சம் நீங்க கவனத்தோடு செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். நீங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்க முழுமனதாக ஈடுபட்டு முழு கவனத்துடன் செயலாற்ற வேண்டியது அவசியம். யாரையும் நம்பும் பொழுது அது அந்த நம்பிக்கை வீணாவது போன்ற ஒரு சில விஷயங்கள் நடந்து விடலாம். சில நேரங்களில் வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது வரக்கூடிய ஆக்சிடென்ட்ஸு, நம்ம எவ்வளவுதான் சரியாக இருந்தாலும் நமக்கு சில பிரச்சனைகள் கதவை தட்டி உள்ளே வருவது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் தெய்வ நம்பிக்கை, தெய்வ அனுகூலம் என்பது மிக மிக அவசியம். இஷ்ட தெய்வத்தை வணங்கி மனசுல ஒரு நல்ல பாசிட்டிவ் தாட்ஸோட ஒரு ஓப்பன் மைண்டட்னஸ்மாங்க, அது மாதிரியான ஒரு தன்மையோடு நீங்கள் செயலாற்ற வேண்டியது அவசியம். பிரச்சனைகளை முடிந்த வரையில் பிரச்சனைக்குள் நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது.
இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள், சில தொல்லைகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றினாலும் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமையும்.